அல்லேலூயா. எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுது நம்மோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் இந்த நாளிலும் இந்த கூடுகையின் வழியாக நம் ஒவ்வொருவர்களும் பெருகுவதாக என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாழ்வழிக்கும் புதுவழி ஊழியத்தின் சார்பிலே தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பமாய் நாம் தேவனை ஆராதித்து நாம் சகோதரர்களாக ஒருமித்து வாசம் பண்ணுவது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இன்பமும் பாக்கியமானது என்ற உணர்வோடு கூட இந்த நாளிலும் தேவன் நம்மை நடத்த அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆளுகை செய்ய விட்டுக் கொடுப்போம். இந்த நாள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வேத பகுதிகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து அவரே நமக்கு பிரசன்னராய் இருந்து அவரே நமக்கு கற்றுக் கொடுக்க அவருடைய வார்த்தைகளை நல்ல தேவனை இந்த நாளிலும் நாம் ருசிக்க, ரசிக்க, அனுபவிக்க, அலங்கரிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை அதிகமா நேசிக்கும் நல்ல ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்த இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா உங்க பிரசன்னத்திற்குள்ளா எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தயவிற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. எப்பொழுதும் உங்க தேவ மகிமை எங்களுக்குள்ள பிரகாசிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில கூட கர்த்தா 1 மணி நேரம் ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா கர்த்தாவே. நாங்கள் அல்ல ஆண்டவரை நீர் பேசும்படியாய் நாங்கள் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பேசுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் மனதார பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளட்டும், தெய்வீக சந்தோஷம் ஆளட்டும், மகிழ்ச்சி ஆளட்டும் அப்பா. மன சமாதானத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை நீர் செய்வீராக ஆண்டவரே. எல்லாவற்றும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். நம் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவன் வழியாய் என் உள்ளத்தில் அவர் வந்ததால் என் இருள் நீங்கி வெளிச்சமானேன். நம்ம எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த பாடலின் கருத்துக்களை உணர்ந்தவாறு ஒளி பிறந்தது, தெய்வ மகிமை என் மேல் உதித்தது என்கிற வேத பகுதியை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்ட பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவன் வழியாய் என் உள்ளத்தில் அவர் வந்து இருளகன்றதே. என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவன் வழியாய் என் உள்ளத்தில் அவர் வந்து இருளகன்றதே. ஒளி பிறந்தது, தேவ மகிமை உதித்தது, தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். மெய்யான அன்பு, மெய் சமாதானம், பாலினிலே பிள்ளை என்னை மீட்க வந்ததால். மெய்யான அன்பு, மெய் சமாதானம், பாலினிலே பிள்ளை என்னை மீட்க வந்ததால். ஒளி பிறந்தது, தேவ மகிமை உதித்தது, தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். அவருடைய அன்பு மாறாதது, ஒழியாதது, அது அழியாதது, என்றென்றைக்கும் நமக்குள்ளே நிரந்தரமாய் தங்கும்படியான ஒரு அன்பாக, அகாவே என்கிற எதிர்பார்க்க முடியாத, ஏதாவது செய்தால் அவர்களுக்கு நான் செய்வேன் என்கிற அன்பு அல்ல.
அது தன்னையே முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு, அந்த மாறாத அன்பை எண்ணி இன்னொரு சரணம் இருக்கிறது, பேரின்ப வாழ்வு, நிறைவான ஒரு வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், என் வாழ்க்கையில சம்பூர்ணம், பரிபூர்ணம் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு பகிர்ந்து கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த பொன் இயேசு எங்கே இருக்கிறார், எங்கே வாழ்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறார், என்னிலே அவர் ஜீவிக்கிறார். ஆகவே இந்த புதியதொரு நாளின் ஆசீர்வாதம் என் எல்லைகள் அனைத்திலும் அவருடைய வார்த்தைக்குள் வைத்திருக்கிற எல்லா அன்பும் ஆசீர்வாதங்களும் என்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்ற அந்த வரிகளை நாம் உணர்ந்து நாம் பாடுவோம். இன்ப வாழ்வு, நிறைவான வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம். பேரின்ப வாழ்வு, நிறைவான வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம். பொன் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளே இருக்கிறார், புது நாளின் ஆசீர்வாதமே, எல்லைக்குள்ளே புது வருட ஆசீர்வாதமே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம், நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வார்த்தைகளால் அவரை அலங்கரித்து பேச முடியாது. அத்தனை அன்பு மிகுந்த தேவன் இந்த நாளிலும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க, ஏதோ சடங்காச்சாரமாக அல்ல, வழிபாட்டு முறைகள் அல்ல, கடமைக்காக அல்ல, மன விருப்பத்தோடு, எந்த விதமான ஆதாய நோக்கிற்காக அல்ல, உற்சாகமாய் இலவசமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி அனுபவிக்க, சந்தோஷத்திலே நாம் மகிழ, அவரை ஆனந்தத்திலே நம்மை நடத்த, நம்ம இந்த வேளையிலே ஆண்டவருடைய கரங்களிலே நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம். தேவன் நம்மை நடத்துகிறார். ஆச்சரியம். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் எப்பொழுதும் சொல்லி வருகிற ஜெபத்தை எங்களோடு சேர்ந்து நாம் சொல்லலாம். எபேசியர் 1 அதிகாரம் 17-23, எபேசியர் 2 அதிகாரம் 1-7, எபேசியர் 3 அதிகாரம் 14-19, கொலோசியர் 1 அதிகாரம் 9-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிற ஆவியை தந்திருக்க வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவானிடத்திலே உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி நடப்பித்த ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களிடத்தில் காண்பிக்கும் உடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நாங்கள் அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துரைதனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே நம்முடைய வலது வருஷத்தில் உட்காரம்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய எனக்கு இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாய் இருந்த என்னை உயிர்ப்பித்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்த என்னை மனசு விரும்பினவைகளை செய்து பாவத்தினாலே அல்லது இயற்கையாகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்த எங்களை நீரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நீர் அன்பு கூர்ந்து உம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சித்து கிறிஸ்துடனே எழுப்பி கிறிஸ்துடனே உன்னதங்களிலே உம்மோடு உட்கார செய்த தயவுக்காக உமக்கு நன்றி. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்காரராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நாங்கள் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிறைவேற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் பிதாவே உம்முடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் நீர் உமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே
எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகல விதமான நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து உமக்கு பிரியமுண்டாக உமக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான உமது வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தாவின் வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு நிமித்தம் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் போதுகரும் குருவும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே விசேஷித்த ஒரு செய்தி அல்ல, பல செய்திகள் நமக்காக காத்திருக்கிறது. வாஞ்சிப்போம், விருப்பத்தோடு இருப்போம், தாகத்தோடு இருப்போம், ஜெபத்தில் இருப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். வார்த்தை பிடிங்கள், வாழ்வில் மாற்றங்கள். அப்ப தொடர்ந்து நாம் செய்திக்கு நாம் கடன் செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அற்புதமான நாட்களை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த நாளில் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்தமைக்காக தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம். பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொரு இல்லத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடியினாலே இதில் ஊன்று கட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவோம் என்று நாம் விசுவாசித்து செயல்படுவோம். நம்ம அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் உணர்த்துகிற சில காரியங்கள், நம் வாழ்க்கையில் அநேக விஷயங்களை நாம் அன்றாடம் நாம் ஒவ்வொரு காரியங்களும் நாம் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோமானால் ஒரு லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ஒரு லக்கை, ஒரு நோக்கத்தோடு தான் அவர் இங்கே வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிக்கோள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி நம் வாழ்க்கையில் ஒரு லக்கை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாய் கிறிஸ்து நம்மை அறிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தும் இருக்கிறார். பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எப்படி அந்த வாழ்க்கையில் அப்படிதான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு லக்கு இருக்குது. ஏதோ வந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டோம்ப்பா, ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம், அவ்வளோதான் கடந்து போனோம் அப்படி இல்லாதபடி எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்குது. பாருங்க, நான் இந்த வருடத்துல ஒரு பெரிய வீடை நான் கண்டிப்பா கட்டுவேன், கடன் இல்லாம நான் வாழ்வேன். சில விளையாட்டு விஷயங்களை கூட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த வருஷத்துல எப்படியா இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரு லக்கை அடைந்து ஒரு வெற்றி வகையை நான் சூடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு கோல் இருக்கும். நான் ஒரு பரிசை பெற்றுக்கொள்வேன், ஒரு பெரிய சாதனை நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு லக்கு, ஒரு பந்தய பொருளை எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆகையினால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட அந்த ரிஸ்க் எடுத்து என்ன பண்றோம், அந்த செயல்முறையிலே அதை செயல்படுத்தி நாம் ஜெயித்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த பந்தய பொருளை எழுந்து விடக்கூடாது என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். சில காரியங்கள் அவர்கள் இழந்து போகிறார்கள். என்னென்ன இழந்து போகிறார்கள்? ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அவர் ஆல்ரெடி ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார். பழைய உடன்படிக்கையில் அநேக விஷயங்கள் அவர்கள் செய்து வாங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த புதிய உடன்படிக்கையில் நாம் பிள்ளைகள் அனைத்தையும் தேவன் நமக்கு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இருந்தாலும் அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்தார்கள் அப்படின்னு பார்த்தா, ஏசா தன் ஆசையை இழந்து போகிறான். எதற்காக? ஒரு போஜனத்திற்காக. சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போடுகிறான். ஒரு அலட்சியம் பார்க்கிறோம். ஒரு அலட்சிய தன்மை அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆகையினாலே அவன் அதை இழந்து போகிறான் என்று பார்க்கிறோம். அதே போல சிம்சோனை பார்த்தால் அவன் இச்சை நிமித்தமாக ஆசை அவனை ஆட்கொள்கிறது. ஆவியானவரை அவனை இழந்து போகிறான். அவனுக்குள்ள இருந்த பெலன் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போ அங்க ஒரு இச்சையை பார்க்கிறோம், ஒரு அலட்சியத்தை பார்க்கிறோம். யூதாஸ் ஊழியத்தை இழந்து போகிறான். என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
அவன் பிடித்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறபடியினாலே அங்க காட்டி கொடுக்கிறான் தன் முத்தத்தினாலே. அவன் அங்க ஊழிய காரியங்களை அவன் இழந்து போகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காரியங்களிலிருந்து விடுபட்டு போக வேண்டும் என்றால், சிலர் இந்த போஜனத்துக்காக அநேக காரியங்கள்ல தப்பா இருந்தா கூட அந்த காரியங்களை செய்து அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில உண்மை மிக முக்கியமா இருக்கிறது. நமக்கு ஒரு அலட்சியம் நமக்கு இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது உண்மையமாய் நேர்மையமாய் நாம் செயல்படும் பொழுது நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை நாம் காண்போம். ஒரு இச்சை நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, நமக்கு ஒரு ஆசை நம்மளை தூண்டி விடுகிறது. இல்லை, இச்சை மாமிச இச்சை மரணத்தை வருவிக்கிறது. அப்போ மாமிச இச்சை இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுல நம்ம ஒரு ஆசை இருக்க வேண்டும். நம்ம எப்படி ஆகிற அந்த ஊழியத்தை நம்ம வலுவாக செய்ய வேண்டும். இந்த ஊழிய காரியங்களை இன்னும் மேன்மையாக நம்ம நடத்த வேண்டும். இது குன்றி போய் இருக்கிறது, இது எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுல ஒரு ஆசையை நம்ம மேம்படுத்த வேண்டும். உலக பிரகாரமான ஆஸ்திகள் இன்று இருக்கும் அழிந்து போகிற காலங்களா இருக்கிறது. ஆகையினால அது நமக்கு தேவைதான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயங்கள் நமக்கு தேவனுடைய காரியங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். அப்போ அந்த ஊழியத்தை அவன் எதனால அவன் அங்கே இயேசுவை அங்கே காட்டி கொடுத்து அந்த விஷயத்தை நம்ம அவனை எழுந்து போகிறதா பார்க்கிறோம். அங்கே ஒரு பொருளாசை, நமக்கு ஒரு பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அங்கே தப்பான சில காரியங்கள் நோக்கங்கள் அவனை ஈடுபடுத்துகிறது. அப்போ இவர்கள் எல்லோருமே ஒரு சுயநலத்திற்காக தனக்காக என்று வாழ்வதனால தான் அங்கே எழுந்து போகிறதை பார்க்கிறோம். இதில் பார்த்த எல்லோரும் அவர்களுக்காக, தன் சுயத்திற்காக, கர்த்தராகிய எல்லாமே அவர் சுயத்திற்காக. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருக்காக இல்லை, பிறருக்காக, பிறர் ஒரு சந்தோஷத்திற்காக தன் ஜீவனை அங்கே இழக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொருவரும் எதையும் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் தன் ஜீவனையே அங்கே கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்து விட்டார். நம்ம என்ன பண்றோம், இன்னும் முட்டி மோதி சில விஷயங்களை நம்ம அழுது புரண்டு வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷங்களும் நம்ம அதை நினைவு கூர்ந்து பார்க்கிற காரியங்களா இருக்கிறது. அவர் நமக்காக என்ன பண்றாரு, தன் ஜீவனையே அங்க இழந்து போகிறார். நம்முடைய சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானத்தை அவர் என்ன பண்றாரு, என்னவே இல்லை பாருங்க. எல்லாவற்றையும் நமக்காக அவர் தேவன் நமக்கு மீட்டு கொடுத்தார். நமது ஒரு புதிதும் ஒரு ஜீவனுமான மார்க்கத்தை நாம் பற்றி கொண்டு இருக்க ஜீவ கிரீடத்தை நமக்கு தேவன் கொடுத்து இருக்கிறார். வாழ்வழிக்கும் ஒரு புது வழியை, ஒரு நியூவே, நமக்கு ஒரு வழியை நமக்கு காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். அது அவருடைய நோக்கமே அதுக்காக தான் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய நோக்கம் எப்படியாக இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு புது வழியாக இருக்கிறதா, இல்லை அதை நம்ம சீர் செய்யாம பின்மாற்றமாக நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? ஆதியிலிருந்து நம்ம சிறு பிராயத்திலிருந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம வளர்த்த காரியங்கள் எப்படியா இருக்கிறது? அநேகர் என்ன பண்றாங்க, சில விஷயங்கள் போகும்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்ட நான் ரட்சிப்புக்குள்ளாய் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனமாறி வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேக விஷயங்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூதாதையர்களிலிருந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பின்மாற்றமாய் மாறிவிட்டு சிலர் என்ன பண்ண வழி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடர்கள் வந்து அவர்கள் பின்மாற்றமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த வாழ்வழிக்கக்கூடிய அந்த புது வழியிலே ஒவ்வொரு நாளும் பிரவேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு எவ்வளோ வருஷங்கள் நாம் பேசிக்கொண்டு வந்தாலும் ஒரு புது விஷயங்கள், ஒரு துளி தேவன் அதில் நமக்கு புது வழியை நமக்கு காட்டிக்கொண்டு வருகிறார் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. பிலிப்பியர் 3:9 வாசிக்கிறோம். அதில் சொன்ன வண்ணமாக நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவர்களாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருந்துமான நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று காணப்பட வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. அப்போ நாம் எப்படியாக இருக்கிறோம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற கிறிஸ்துவுக்குள் அவருக்குள்ளாய் நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அவிவிசுவாசங்கள் அப்பப்போ வந்து ஒட்டி கொள்கிறது. அவிவிசுவாசங்களை கலைத்து விட்டு உண்மையாகவே விசுவாச வாழ்க்கையில் வாழும்போது வெற்றியை நாம் கண்டிப்பாக காண்போம். அந்த படகில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் கூட அதில் என்ன ஆகும், நீர்கள் வந்து முழுகி அந்த படகை முழுகி விடுகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசமாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவிவிசுவாசம் என்னும் அந்த துளி நமக்குள் வந்து விட்டால் முழுதுமாய் அது முழுகி விடுகிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றி பயணத்தை நாம் கண்டிப்பாக நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய கையின் பிரியாசம், நான் என்னுடையது அப்படின்னு சொல்லி எல்லாமே நாம் ஆக்கிரமித்து கொண்டு இது நான் உழைத்தது, இது நான் சம்பாதித்தது அப்படின்னு சொல்லி
தனக்காக இருக்கலாம் நாம் உழைத்து வாங்கினது என்றாலும் அது எப்போதும் அதை மேன்மை பாராட்டாதபடி தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டவரை அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர், நான் அவருக்கு சொந்தமானவர்கள், நான் அவருக்குள் வாழ்கிறேன், நித்திய நீதியிலும் ஆசீர்வாதத்திலும் தொழுது கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த வேண்டும். நமக்கு இருக்கும் அந்த சாபம், பாவம், வியாதி எல்லாவற்றிலுமிருந்து கிரயம் கொடுத்து, எதை கிரயம் கொடுத்தார்? தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். அவருக்கு நாம் சொந்தமாகிவிட்டோம் என்று அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம் வாழ்வை நாம் தொடர்ந்து பிடித்து கொண்டு வாழ்வோம். ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் அனைவரும் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கை கொண்டு இருக்கிறபடியினாலே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே நாம் அவரை நம்மை பிடித்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஒரு வேளை நம்ம அவரை விட்டு வழி வேலைனா தான் நம்ம தப்பாக போகிறோம் அப்படின்னு அந்த உணர்வு நமக்குள்ளே வரும். ஆகையினால நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாம் தொடர்ந்து லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். நம்ம எது லாபம் அப்படின்னு சொல்லி ஓடுகிறோமோ அதெல்லாம் நமக்கு அது சுயத்தை சார்ந்து ஓடும் பொழுது அதுக்கு எல்லாமே நமக்கு நஷ்டமா இருக்கிறது. இயேசு ராஜாவின் அந்த தந்தை இந்த ஊழியத்தின் வேலைக்காக நாம் மகிழ்ச்சியுடன் ஓடும் பொழுது நமக்கு வெற்றி வாகை கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் விசுவாசித்து நாம் செயல்படுவோம். தொடர்ந்து வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். வரம் அழைப்பின் பந்தயம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அற்புதமான வார்த்தைகளை நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எல்லாரும் இந்த உலகத்திலே அழைத்திருக்கிற நோக்கம், அழைத்தவர்கள் அத்தனை பேரும் தெய்வ பலத்திலும் தெய்வ சமாதானத்திலும் வாழ வேண்டும். அவர்கள் யூதர்களாக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தெய்வ பலனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு அறிக்கை சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து எனக்கு தெய்வ பலனாய் இருக்கிறார், தெய்வ சமாதானமா இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு தெய்வ பலனாய் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கேட்கிறோம். வாழ்க்கையில எப்போ அதை அபியாசப்படுத்துறோமோ, அதை விசுவாசித்து வாயில பேசுறோமோ, அப்பொழுது அவைகள் உங்களை வந்து அடைகிறது, உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்குறது. வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை அலங்கரிக்கிறது. அவன் வாழ்க்கையிலே சில அலங்காரங்களை உண்டு பண்ணுகிறது, மகிமைகளை தருகிறது, மகத்துவங்களை தருகிறது, ஒரு தெய்வீக சமாதானத்தை உணர முடிகிறது, ஐஸ்வர்யங்களை அது கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, சகலத்தையும் அவர் கொடுக்கிறது. ஆகவே நாம் அற்புதமான ஒரு செய்தியை கேட்டோம். லக்குவை நோக்கி தொடருவோம். வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிற தேவனோடு கூட இணைந்து நம்முடைய பயணத்திலே, விசுவாச பயணத்திலே ஓடிக்கொண்டே இருப்போம். ஆபிரகாமை பார்ப்போம், எல்லாரையும் பார்ப்போம், தன்னையும் பார்த்து தேவனை முன்பாக வைத்து அவரோடு கூட இணைந்து செல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இன்னொரு செய்தியை நாம் கேட்கலாம். நமக்கு கர்த்தருடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரே குடும்பமாக கிறிஸ்துவனுடைய சபையாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேவனுடைய வார்த்தை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைத்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் அவருடைய பலனுக்குள், அவருடைய பாதுகாப்புக்குள் பத்திரமாக நாம் காக்கப்பட்டு வருகிறோம் என்பதை உணர்ந்து நம் பாக்கியவான்கள் என்பதை எப்பொழுதும் நம் மனதில் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கின்றது. ஸோ ஏதோ அது சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறோன்றது மட்டும் இல்லை, அதை நம் உணர்வுக்குள்ளாய் நாம் கொண்டு வர வேண்டும். நாம் பேச்சில் மட்டுமல்ல, நம் உண்மையிலும் நம் செய்கையிலும் நடத்தையிலும் கிரியையிலும் நாம் அதை காண்பிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்ற வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம், இருதயத்தில் எடுக்கிறோம், நம் சிந்தனைகளை சிந்திக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயலாக மாற்றுகிறோம். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கு நாம் செல்ல முடியும். இல்லை என்றால் அதே இடத்துல தான் நம்ம இருக்கலாம். ஸோ அது எப்படி நாம் செல்லலாம் என்பதற்கு ஒரு முதல் படியாக இருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா,
முதலாவது நாம் கேட்கிறோம், இரண்டாவதாக அது நம் உள்ளத்திலே, அது நம் சிந்தனையிலே, நம் எண்ணங்களிலே அதை செயல்படுத்த வேண்டும். ஸோ அதற்காக ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அது யாருனால நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பதில் தான், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அது யார் நமக்கு உதவி வைப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி நான் வாழணும் அப்படின்னா அப்போ அந்த வாழ்க்கை யார் கையில் இருக்குது, அது யார் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். அது யார் காரணம், அவங்க அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் யார் பொறுப்பெடுத்துக்கிறா அப்படின்னா என்றைக்குமே மற்றவங்க கிடையாது. நம்ம பெற்றவர்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நமக்கு சொல்லி கொடுத்தவங்க, நமக்கு எப்பவுமே கூட இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் முக்கியமான ஒரு ரோல் வகிக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நான் தான் காரணம், எது எடுத்தாலுமே நான் தான் அதுக்கு ரீசனாக இருக்கிறேன். முதல்ல என்ன நம்ம யோசிக்கணும். ஸோ நம்முடைய சின்ன சின்ன லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் ஓவர் இருக்குது. ஒரு ஹாப்பியாக வந்திருப்போம், திடீர்னு சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கும், திடீர்னு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பியாக இருக்கும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், எல்லாம் என்னால் தான் அப்படின்றது. ஆனால் அந்த சேஞ்ச் ஓவர் ஆகும்போது நம்ம எதிர்பார்க்காத மாறும்போது என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், நம்ம ஒரு காரணங்கள் காட்டுறோம். திரும்ப சரியாகும்போது அதுலேருந்து நான் தான் கஷ்டப்பட்டு வெளியே வந்தோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நல்லதுக்கு மட்டும் நம்மளை எடுத்துக்காமல் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், நாம் ரீசனாக அந்த இதை எடுத்துக்கணும். ஸோ இது ப்ளேம் கிடையாது. நம்ம ப்ளேமாக பார்த்தா தான் அது ப்ளேமாக எடுக்கிறோம். அதை நம்ம வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம் எண்ணங்களிலே மாற்றங்கள் உண்டாகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் எண்ணம் போல மாறுகிறதா இருக்குது. நிறைய பேர் நம்ம சொல்லிப்போம், எண்ணம் போல் தான் நம் வாழ்க்கை. நீங்கள் அன்பை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணத்திலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அன்பை தான் கொடுப்பீங்க. இல்லை அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்கன்னா அதுதான் நான் திரும்ப கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதுதான் உங்களையும் மீறி என்ன பண்ணுவீங்க. அவங்க கோபத்தை கொடுத்தா கோபத்தை ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஆனால் திரும்ப அது சேஞ்ச் ஓவர் ஆகாது. ஒருத்தவங்க நம்ம கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா திரும்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஒரு நாள் அவங்க நம்ம இப்படி தானே பண்ணாங்க, நம்ம ஏன் அதையே நம்ம பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ஈஸியாகிடும். அந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அதை அடுத்து நம்ம பண்ணுறதுல மறந்தே போயிடும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால அது நம்முடைய குணத்துக்கும் சரியானதாக இருக்குது, நம்முடைய செயலுக்கும் சரியாக இருக்குது. ஏன்னா சின்னதாக பண்ணுற தப்பு என்னாகும், சேர்ந்து பெருசாகிடும். அதாவது கேன்சர் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த கேன்சர் செல்லாம் என்னென்னா டேமேஜ் செல்னு சொல்லுவாங்க. கேன்சர் செல்னாலே டேமேஜ் செல். ஸோ இந்த ஒரு டேமேஜ் ஆன செல்லு அதில் டேமேஜ் ஆகிடுச்சு, அதில் நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்காது சரீரத்தில், அதனால நமக்கு உதவி இருக்காது. அப்போ அது என்ன ஆகும், ஒதுக்கப்படுது. திரும்ப இந்த மாதிரி டேமேஜ் ஆன செல் என்ன ஆகும், சேர்ந்து அது கூட என்ன ஆகும், டேமேஜ் ஆனதெல்லாம் மொத்தமாக ஒரு நாள் அது ஒன்றா இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஒரு நாள் அது இத்தனை ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ் வந்துடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ் வந்துச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுது, ஒரு அக்யூமுலேஷன். இந்த டேமேஜ் செல் எல்லாம் வேஸ்ட் செல் என்ன ஆகுதுன்னா சேர்ந்ததுனால தான் அது ஆரம்பிக்குது. தன்னுடைய அதான் மொத்தம் 100 பேர் சேர்ந்த எப்படி தன்னுடைய சவுண்ட் அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி அதோட வேலை ஆரம்பிக்குது. அது அப்படியே விடும்போது என்ன ஆகுது, நல்லா இருக்கிற செல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் ஒரு முடிவு கொடுத்தது நோ யூஸ். ஸோ அந்த மாதிரி தான் சின்னதாக செய்கிற தப்பு அப்போவே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து போட்டுருவோம். சின்னதாக செய்யும் போதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது மெடிசன் நம்ம எடுத்துட்டோன்னா ஃபைனல் ஸ்டேஜில் போய் கஷ்டப்பட தேவையில்லை. ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா, இது மாற்றிடலாம். பட் என்ன ஆகுது, டைம் எடுத்துக்கும், அது சரியாகிறதுக்கான காலம் எடுத்துக்கும். எல்லாமே அப்படி தான். ஸோ நீங்கள் சின்னதாக உங்கள் குணங்கள் சரியா இல்லைன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்குது. ஏன்னா நம்ம நல்லதுன்னா என்னன்னே தெரியாதுன்னு கிடையவே கிடையாது. ஸோ இங்கெல்லாம் நம்ம பண்ணுறது சரியா இல்லை அப்படின்னும் போது அது எப்படி சரி செஞ்சுக்கலான்ற வழிகளும் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது எப்படி சரி செய்யறதுக்குன்னு நம்ம முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அது சரியாகுது. நம்ம அதை விட்டுடும் போது தான் என்ன ஆகுது, மிஸ் ஆகிடுது. அப்போ அது எப்படி சரி பண்ணலாம்னா முதல்ல நம்ம எண்ணங்களில் தான் நம்ம சரி பண்ணலாம். முதல்ல நம்ம சிந்தனைகளை நான் இப்போ நம்ம படிக்கிறோம், நான் முதல்ல படிக்கணும். இன்னைக்கு எப்போ பாரு நான் விளையாடுறேன், என்னையே மீறி நான் விளையாடுறேன், என்னையே மீறி நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா உங்களையே மீறி எதுவுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது. அது எப்படி நம்ம மீறுறோம்? அப்போ நீங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க,
பரவாயில்ல இனிக்கோ போன போது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கண்ட்ரோல் பிரெயினுக்கு கொடுக்கறதுனால தான் அது என்ன ஆகுது, அந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ ஃபோன் யூஸ் பண்ணும்போது நோ, இதோட நான் ஸ்டாப் பண்றேன், நான் அடுத்தது பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்க டேர்ன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரெயினுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா உடனே அது மாறும். அப்போ அந்த சிந்தனைகள்ல தான் மெயினா இருக்கு. அப்போ உங்களுடைய சிந்தனைகள் செயலாக மாற நீங்க தான் என்ன பண்ணணும், அதுக்கு உதவி செய்யணும். அது எப்படி உதவி செய்யலாம்னா, நமக்கு இப்போ நம்ம தேவன் நம்மோடு இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஒவ்வொன்றையும் கண்டித்து விடுறது. நம்ம நினைப்போம் நம்ம ஃப்ரெண்டு நமக்கு இதெல்லாம் ரிமைன் பண்ண மாட்டாளா, நம்ம யார்கிட்ட ஷேர் பண்றது, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஃபோன் பண்ணா உடனே சொல்லி கொடுப்பாங்க. ஃபோன் பண்ணால் அவங்க சில வேலைகள்ல அவங்க பிஸியாக இருப்பாங்க. அப்போ நம்ம யார்கிட்ட தான் போகிறது, சரி இன்னொருத்தர் ட்ரை பண்ணோம், ஆமாம் எல்லாரும் வேலையாக இருக்காங்க, நம்ம யார்கிட்ட கேட்குறது, நமக்கு யாருமே இல்லையே. யாருமே இல்லாமல் இல்லவே இல்லை, நமக்குள்ளே நம் மீது நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம் தேவன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரா, நீங்கள் தப்பு பண்ணும்போது கண்டித்து உணர்த்தினாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்கு ஓவர் கம் பண்ணி போகிறதுனால தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. கண்டிக்கும் போது பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க, அப்போவே திரும்பி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் பின்னாடி காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவங்கள எதிரியாக மாறி நம்ம மாறி மாறி போகும்போது தான் நம்ம ஒரு பின்னாடி போகும்போது அப்போ ஃபீல் பண்ணி அப்போ கஷ்டப்பட்டு அது திரும்ப நமக்கு வராது. அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டாதான் சரியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஸோ நம் எண்ணங்கள் சரியா இருக்கும்போது நாம் எப்படி மாம்சத்துல இருக்கோம், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எப்படி நீங்க வாயில எப்படி பேசுறீங்க, மாம்சத்துல இருக்கிறோம், கீர்னா வலிக்காது, வலிக்கலன்னு எப்படி சொல்வீங்க, கண்டிப்பா வலிக்குமே. ஜுரம் வந்தா உடம்புல கை கால்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் பெயினா இருக்கும். அப்ப எப்படி நீங்க பெயின் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே. நம் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, நம் எண்ணங்கள் நம்ம பிரெயின் என்ன பண்ணும், ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஸ்டிமுலேஷனை கொடுக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அப்போ நம்ம சிந்தனைகள்ல எஸ் ஐ எம் ஹெல்த்தி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுக்கும்போது அது என்ன ஆகும், டேமேஜான செல்லை கூட புத்துயிரா மாற்றுறதுக்கான வைப்ரேஷன்ஸ் அதுல இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே நல்லதை பேசுறதுனால ஒன்றும் ஆக போறாது, கெட்டதை பேசுறதுனா வரப்போதா, அப்படிதான் இருக்க போகுது. அப்போ நல்லதை பேசுனா நல்லதுக்கு ஏற்ற மாதிரியாவது மாறும் இல்லையா. நம்ம அதனாலதான் மாத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பார்வைகள், ஒரு புக்கை பார்த்து கிழிஞ்சிருக்கு மேலன்னு பார்த்தா உள்ளே பேஜஸும் கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது கிழிஞ்ச பேஜை நம்மளால சரி பண்ண முடியல. சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரி பண்றதை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அது டேமேஜ் ஆயிடுச்சு, ஐயோ டேமேஜ் ஆயிட்டா என்ன பண்ணலாம், அதையே நம்ம யோசிக்கிறது. டேமேஜ் ஆயிடுச்சா அது எப்படி அடுத்து சரி பண்ணலாம், இனி டேமேஜ் ஆகாமல் எப்படி பார்த்துக்கலாம், இப்படிதான் ஒவ்வொன்றும் லைஃப்ல ஓடிட்டே இருக்கு. அப்போ மாம்சம்னாலே கஷ்டப்படணும், உழைக்கணும், நம்ம ரொம்ப பண்ணாதான், இப்படிதான் சிந்திக்கணும், இதுதான் லைஃப் அப்படின்றது ஓகே. ஆனா யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ளா இருக்கும்போதும் யதார்த்தமான சிந்தனைகளும் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்போ நான் கஷ்டத்திலேயே இருப்பேன், மாம்சத்திலே நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். எதுவுமே முடியாது இல்லை, ஒருத்தரால முடியுது, இன்னொருத்தரால எப்படி முடியாத போகும். 8 மணி நேரம் டிராவல் போயிட்டு டெய்லி டிரைவர்ஸ் என்ன பண்றாங்க, ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவர்களும் மனிதர்கள் தான், இவ்வளோ காலம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல 1 hour போயிட்டு வர்றதுனால நமக்கு என்ன ஆக போறது இல்லை, இன்னும் குறைந்து போயிட போகுது. நாம் பழகி கொள்ள வேண்டும். அந்த பழக்கம் தான் நம்மளை மாற்றும். நான் எப்பவும் கோபமா இருக்கிறேன் அப்படின்னா அது உங்க கேரக்டர் கிடையாது, நீங்க கோபத்துல பழகிட்டீங்க. ஆனா அதை சேஞ்ச் பண்ணலாம். எப்பவும் அன்பை பார்க்குற மாதிரி அன்பான காரியங்களை செஞ்சீங்க, நான் அன்பை நீ காட்டுவேன், அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வராங்க. பிராக்டிஸ் சிந்தனையிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நம்ம வந்து ஹியூமன் பீயிங்கா இருக்கும், கண்டிப்பா இதுல வர கஷ்டத்தை நம்ம ஆகணும். மாம்சத்துலதான் இருக்கிறோம், ஆனா மாம்சத்தின்படி அந்த லைஃப்ல நம்ம மாம்சத்தின்படி ஹியூமன் பீயிங்கா நம்ம போறது இல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு கேற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலமுள்ளவைகளா இருக்கிறது. சோ காடோட பவரை பத்தி யாருக்குமே தெரியல. அதாவது ஒரு சிஎம்மோட பவர் வந்து சிஎம் என்ன பண்ண அவங்களோட நம்ம பண்ணும்போது தான் we will value them. அவங்க நம்ம வேல்யூ பண்ண முடியும். ஸோ அவரை பத்தி தெரியாம தூரமா இருந்து ஆமா எல்லாம் பண்றாங்க இப்படி பண்றாங்க நம்மளால பேச முடியுமே தவிர
அதை பேசுறதுனால நம்ம தான் வேஸ்ட், நம்ம டைம் வேஸ்ட். ஆனா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ரூட் அவங்க கரெக்டா போயிட்டே இருக்காங்க. அவங்கள பத்தி தெரியாம பேசுறது நம்முடைய தப்பு, அது நமக்கு தான் லாஸ். ஸோ அந்த மாதிரி நம் தேவனை பற்றி தெரியாதனால தான் நிறைய லாஸ் நம்முடைய வாழ்க்கையில வருது. சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்மளால மேற்கொள்ள முடியலன்னா காட் கிட்ட நம்மளால கனெக்டா இருந்து, கனெக்ஷன் கட் ஆயிடுது. அப்பப்ப காட் நம்மளை விட்டு போறதே இல்லை. நம்ம தான் என்ன பண்றோம், இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அடிக்கடி கட் ஆகிடும், கரெக்டாக நமக்கு வந்து சிக்னல் கிடைக்காது. அந்த மாதிரி காடோட எப்போ கனெக்டாக இருந்தால் தானே சிக்னல் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், அவரை விட்டுட்டு நம்ம போகும்போது அந்த சிக்னல் கட் ஆகுறதுனால கனெக்ஷன் அப்பப்போ விடுது. எப்படி டைரக்ட் பண்ணுறோம், இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகுறதுனால வழி தெரியல, எங்கன்னா போய் மிஸ்டேக் ஆகிடும், ஆக்சிடென்டெல்லாம் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ நோ மிஸ்டேக்ஸும் நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னும் போது we have to connect it with God. காடோட நம்ம எப்பொழுதும் இணைந்திருக்கும் பொழுது, அதான் என் தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம திங்கிங் கொண்டு வரணும். என்னால் முடியல, மை காட் இஸ் மை ஸ்ட்ரென்த், அவர் எனக்கு பலன். அப்போ எனக்குள்ள அவர் இருக்கும்போது நானும் ஸ்ட்ரென்த்தாக தானே இருப்பேன் அப்படின்னு உங்கள் சிந்தனையில போடுற அந்த விதை உங்கள் சரீரத்திற்கு பலன் என்னும் விதையை விதைக்கிறதா இருக்கிறது. உங்கள் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஸ்டிமுலேஷன் போயிட்டு உங்கள் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிடும். அதனால தான் நல்லதை சிந்திங்க, நல்லதை யோசிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முடியலன்றதை யோசிங்கன்னா அதே மாதிரி ஆகிடும். அப்போ முடியும், நம்ம யோசிப்போமே முடியும். ஸோ இவ்வளோதான் சின்ன விஷயம் நம்ம செய்கிறதுக்கு நம்மளுடைய ஈகோஸ், ஓவர் நாலேஜ், இது எல்லாமே என்ன பண்ணுது, நமக்கு தடங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தூக்கி ஓர போட்டுட்டு குழந்தையை போல தேவன் கேட்குறாரு, சொல்வார் பாருங்க, குழந்தையை போல இங்கே யாருன்னா இருக்கிறீங்களா, அந்த மாதிரி தான்ப்பா எனக்கு வேணும், ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும். ஏன்னா அது ஒவ்வொருத்தையும் நம்ம சொல்றது செய்யும், அது ஒவ்வொருத்தையும் கேள்வி கேட்காது. இப்படி தானே நடக்கும், நீங்கன்னா இப்படி பண்றீங்கன்னு கேட்கவே கேட்காது. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த குழந்தை ஃபாலோ பண்ணும், நல்ல பிள்ளையா இருக்கும், அது லைஃப்ல சூப்பரா இருக்கும். அதே தான் காட் சொல்றாரு, நம்ம தெய்வ பலனை எப்பொழுதும் நமக்குள்ளே வைக்கும் போது இந்த மாம்சத்துல கஷ்டப்பட்டு போராட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் மாம்சத்திலே போராட்டத்தை கொடுக்கலாம், நாம மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் மாம்சத்திற்கேற்ற போராட்டம் அல்ல, இது தேவனுடைய பலன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எளிதாக ஜெயிக்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற தேவ பலனை தேவனோடு கனெக்டா இருக்கும்போது தேவனுக்கு ஆப்போசிட்டான அறிவுகள் நாலேஜ் என்ன ஆகும், ரைஸ் ஆகி நம்மள என்ன பண்ணும், குழப்பம். எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எப்படிப்பட்ட திங்கிங்ஸ் உங்களை தேடி வந்தாலும், எப்படிப்பட்ட உங்களுக்கு அப்போஸான எண்ணங்கள் உங்களை தேடி வந்தாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அதை அப்படியே முட்டி போட்டு அப்படியே போயிடும். அதாவது அந்த 100 பணிகள் 2000 பணிகள் இருந்தது இல்லையா, அந்த ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. ஆனா அது 2000 இருந்திருக்கு, ஆனா ஒரு மனிதனுக்குள்ள. அது வெளியே போகும்போது எவ்வளவு ஆகுது, அத்தனை இண்டிவிஜுவல், ஒவ்வொரு பணி வந்து 2000 பணிகளுக்கும் ஒரு ஆள் 2000க்குள்ள, அப்போ எவ்வளோ அவங்க ஒரு ஆளுக்குள்ள இருந்திருக்கோம் இல்லையா, அது பிரியும் போது அப்படியே போய் விழுது. அப்போ தேவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும், ஈவன் ஒரு எண்ணத்தையே காட் சொல்றாருன்னா, உங்க லைஃப்ல இன்னொருத்தர் பண்ற செயலோ, உங்களுக்கு யாராவது பண்ற விஷயங்கள் எப்படி வரும், சிந்தனையில கூட நினைக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிருக்கு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அந்த பவரை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்கு அப்போசா ஒருத்தர் வந்து திங்க் பண்ணி என்னை டேமேஜ் பண்ண நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய திங்கிங் எனக்குள்ள கூட வராது, என்னோட எல்லைக்குள்ளேயே வராது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவரை பார்க்கும்போது அது என்ன ஆயிடுது, அவரு கீழே அது லாக்காய் ஜெயில், அதாவது சிறையாகி போயிடுது. அது ஜெயிலுக்குள்ள போச்சுன்னா ஒரு தடவை அதுக்கு எந்த பெயிலும் கிடையாது, எந்த ரிலீவிங்கும் கிடையாது, உள்ள லாக் ஆனது லாக் தான். அந்த மாதிரி நமக்கு எதிரான சிந்தனைகளே, ஒரு சாதாரண சிந்தனைகளே நமக்குள்ள வராம அதை பூட்டி வைக்க முடிகிற தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது, நமக்கு ஏதுவான எப்படிப்பட்ட செயலா இருந்தாலும், நம்மளோட குடும்பத்தை அழிக்கக்கூடிய எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், அது நம்முடைய எல்லைகளிலே சிறைப்பட்டு தான் இருக்கிறதே தவிர, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் எல்லைகளிலும் நுழையவே என்ட்ரன்ஸே கிடையாது, அதுக்கு வேலிடே கிடையாது, அதுக்கு தகுதியே கிடையாது. அதோட தகுதி எங்க இருக்கு, பூட்டப்பட்டு இருக்கிறது, அது சிறைக்குள்ளதான் இருக்கணும். நம் தேவன் நமக்கு ஆயுதமாக நமக்கு முன்பாக இருக்கிறார். கவலையே வேண்டாம், நீங்க எல்லாம் தேவனை சுமந்து கொண்டு இருக்கிறார், அவங்க கூடவே இருக்கிறார். அதனால உங்க கூட இருக்கிற அவரை வந்து விட்டுறாதீங்க. எப்பவும் தேவனை நினைத்து அவரோடு நீங்கள் பயணம் பண்ண வேண்டும். நம்ம எப்படி நம்ம கொலீக்ஸோட டெய்லி
போறோம் இல்லையா, அந்த மாதிரி பயணம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உங்களால் காண முடியும். முதலாவது உங்கள் எண்ணங்கள் மாறும். உங்கள் எண்ணங்கள் எல்லாரும் நேசிங்க, அப்படியே ஆப்போசிட்டா மாத்திடுங்க. நான் எல்லாருக்கும் கஷ்டம் தரேன் அப்படின்னா இனி கஷ்டம் கொடுக்காம எப்படின்னா எல்லாரையும் நேசிக்கிறேன். முதல்ல நீங்க உங்களை நேசிங்க. அதுதான் நம்ம எப்போ சொல்றோம், முதல்ல நமக்கு நாம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம மற்றவர்களுக்கு பண்ண முடியும். நான் என்னையே, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் வீக் கத்துக்கிட்டேன். அப்பா அம்மா வந்து எப்பாரு குழந்தைங்களை திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா, இது உருப்பட மாட்டேன், நீ இதை பண்ண மாட்டேன் திட்டிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை என்ன ஆகுது, அதுலயே வளருது. சே, நான் இது பண்ணாலே அம்மா திட்டுறாங்க, அப்ப நான் சரியில்லையா, இது கேட்க கேட்க என்ன ஆயிடுன்னா அது முதல்ல தண்ணியே என்ன பண்ணிடும்னா, நான் எதுக்குமே உருப்படை கிடையாது, நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் எல்லாம் எதுக்கு இருக்கணும், அவங்க அடிக்கிற மாதிரி நானே நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த திங்கிங்ஸ் உருவாகி செயலாக மாறிடுது. இப்போ இதுவே அதே பேரண்ட்ஸ், சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ எல்லாமே நல்லா பண்ணுறம்மா, நீ எது பண்ணாலுமே அதை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பாசிட்டிவாக மாற்றி விடுவாங்க. அப்போ அது பண்ணும்போது தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, என் அப்பா அம்மா என்னை எப்போவுமே என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நானே என் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க வெடிக்கிற விதை என்ன ஆகுது, அந்த குழந்தைக்குள்ளே வருது. அப்போ நம்ம யார் கூட கனெக்டாக இருக்கிறோமோ அது என்ன ஆகும் வரும். நான் நெகட்டிவாக திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன், தன்னையே பிளேம், நான் எதுக்குமே லாக்கி இல்லைப்பான்னு நினைக்கிறவங்க கூட நான் இருந்தேன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும், ஏன் திங்கிங்கும் அந்த மாதிரி மாறிடும். ஆனால் நல்லதுக்கு நினைக்கவும், அதனால சொல்கிறேன், தேவன்கிட்ட கனெக்ட் ஆகிடும். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு எங்கேயுமே இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு யாரெல்லாம் எதனா பண்ணானா அவனுக்கு உடனே பழி வாங்கிடுங்க அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம், சரி கட்டாமல், தீமை செஞ்சா தீமை செய்யாதன்னா போட்டுருக்கு, சரி கட்டிடுறோம், இன்னைக்கே பண்ணிடுறேன், அதற்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தீமை செஞ்சனா தீமை செய்யாது, அதுக்கு பதிலாக நன்மை செய்கிற பழகி கொள்ளணும், ஆசீர்வதி, அவங்கள பிளஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிலாம் இந்த லைஃப்பை லீட் பண்ணோங்கிறத இந்த பைபிளை எடுத்து வாசிங்க. ஒவ்வொன்றும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும், உங்கள் திங்கிங்ஸ் சேஞ்ச் ஆகும். யூ கேன் ஹீல் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் சரிப்படுத்த முடியும். உங்கள் கையில் தான் தேவைங்க. பார்த்தீங்களா, சிறைப்படுத்துறதுலாம் இருக்கிறோம். நான் சிறைப்படுத்துவேன், சிறைப்படுத்துகிறவர் உங்களோட இருக்கிற சொல்கிறத விட நீங்களே சிறைப்படுத்திடுவீங்கன்னு தான் எங்கள் வசனம் சொல்லுது. அப்போது காட் உங்களுக்கு எல்லா பவரையும் கொடுத்துட்டாரு. இனி காடை ப்ளேம் பண்ணுறது, மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறது, என் லைஃப் இப்படி இருக்கிறது இவங்க காரணம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா பவரே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எப்படி லீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் லைஃப் லீட் ஆகும். ஸோ தேவன் உங்களை அளவில்லாமல் அப்படி ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் இருக்கிறார். ஆக வெளி தோற்றத்தில் அல்ல, உள்ளான மனுஷனில் வல்லமையை பலப்படத்தான் வேதம் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கடைசி காலத்தில் வாழ்கிறோம், கடைசி நாட்களில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி சுபாவ அன்பு நமக்குள்ளே பெருக, தேவ அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையின் உன்னதமான மாற்றங்களை அவர்தான் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார், மாற்றங்களை கொடுக்கிறார். வார்த்தையை நம்ம தியானிக்க, அதற்கு இடம் கொடுக்கும்பொழுது அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். என் வாழ்க்கையை ஷைன் பண்ணுது, என் வாழ்க்கையை அது மோல்டப் பண்ணுது, என் வாழ்க்கையில சில காரியங்களில மேலே அவர் உயர்த்தி கொண்டா இருக்கிறது, அவரோடு கூட இணைக்கிறது. ஆகவே இணைக்கும் ஒரு பாலமாகிய தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட இருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவரை நினைவு உடன்படிக்கைகளுக்கு நாம் வாழ்வோம். மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காண்போம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மட்டுமா அழைத்த தேவன் ஒன்றும் இல்லவர், அழைத்த ஒவ்வொருவர்களுக்கும் தெய்வ பலனாக, தெய்வ ஞானமாக இருக்கிறீர். எங்களை எத்தனை இடங்களிலே நீ தலைநிமிர செய்திருக்கிறவர். இம்மட்டுமா இந்த நாள் மட்டும் நடத்தி வந்தீர், ஜீவனை கொடுத்தி, தப்புவித்தி. உங்களுடைய கிருபை எங்களை ஆண்டவரை வாழ வைக்கிறது. அதுக்காக நன்றி. இந்த வழியிலும் கூட உங்களுடைய உடன்படிக்கையின் கீழே நாங்கள் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்ற அந்த உன்னதமான திட்டத்திலே, உன்னதமான அந்த நிலைக்குள்ளே எங்களை கொண்டு போவீரா. எங்களை நடத்தும். இந்த நாளிலும் எங்களோடு கூட ஐக்கியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஆண்டவர் இந்த திருவிருந்திலே நாங்கள் இணையும் பொழுது உம்மோடு கூட இணைந்த அந்த உணர்வு, உண்மை நினைக்கிற நினைவு எங்களுக்குள்ள அதிகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மையப்படுத்தலாம்.
விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்பம் துயர் போமே இருதய சுத்ததிடனாமே இன்பமெங்கும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா. இதை செய்யுங்கள் என்றார். எனக்கு ஒப்பு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் தான் இதை நாம் செய்யும்படி அழைத்திருக்கிறார், சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்காக பிடிக்கப்பட்டது என்பது நாம் இந்த அப்பத்தை புசிக்க போகிறோம். சாப்பிடுவதற்கு எதுவா இருந்துக்கலாம், பிஸ்கட் சாப்பிடுற பொருள் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு அது ஆசிரியர் முதலாவது நீங்க சாப்பிடுற ஆசிரியர், நீங்க படிக்க படிப்பு ஆசிரியர், ஆசிரியர், தொழில் ஆசிரியர், இப்படி நாம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர் நாம் ரசிக்கிறோம். அப்பொழுது நமக்கு தெய்வ பலனை நாம் பெறுகிறோம் என்ற உணர்வு. இதை புசிக்கலன்னா எனக்கு உனக்கு பங்கு இல்லை என்ற அநேகர் மன்னாவை புசித்தார்கள், மரித்து போனார்கள். நாமோ அவருக்குள் அவருடைய சரீரத்துக்கும் எலும்புக்கும் உரிய இருக்கிறோம். இந்த உணர்வோடு சரீரம் ஆத்மா சரீரங்களை நித்திய வாழ்வுக்கு என்று காத்துக்கொள்ளும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் மாம்சத்தில் வாழ ஆவியிலே தேவனோடு தேவனுடைய சுபாவங்களை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய ரத்தத்தில் நம்முடைய ரத்தத்தில் அவருடைய ரத்தம் கலந்திருக்கிற அனுபவம் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டார். அவருக்கு அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். ரத்தத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணிட்டார். அது சமாதானத்தை, பொறுமையை, நீடிய சாந்தத்தை, அன்பு, அப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் மேல அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எந்த பலனும் இல்லை. ஆகவே எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த திராட்சை ரசமாக இருக்கலாம், அது தண்ணீரா இருக்கலாம், இல்ல ஆரம்பம் எது இருந்தாலும் எடுத்துட்டு புது பலன் எனக்குள்ள உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து நல்லவர் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாகிய தேவனுடைய வழிநடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறார்களையும் எல்லாவற்றையும் அவருடைய கண்ணில விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே என்று சொன்னார். இந்த நாளில் அவருடைய பிள்ளையாக அவருடைய சரீரத்தின் அவயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் மதார இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி கெட்ட துரோகிகளுக்கு நன்மை செய்கிறது. அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். எங்களுடைய அன்பு எங்கள் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக ஆண்டவரே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகின்ற சத்தியவான்களாக ஒவ்வொருவரும் வாழுகிற கிருபைகளை நீதான். ஒவ்வொரு குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். மனதார பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்திலே நசரேயனாகிய இயேசு நாமத்திலே ஞானம் கிருபைகள் ஒவ்வொரு பாக்கியங்கள் உண்டாகட்டும் என்று நான் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே வீட்டை சுற்றிலும் உம்முடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பில்லை, வெளியில போகும்போது வரும்போது வேலை செய்யும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகும். பாதுகாப்பை நான் பேசுறேன்.
ஆண்டவரே எல்லா விதமான சத்துரு போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை தொடர்ந்து நாம் மாத்திரம் மையப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நிழலுக்குள்ளாய் மூடி பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணீரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீர். எடுக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே பரிபூர்ணம் சம்பூர்ணம் ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும், வருமானங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் நிலைக்கட்டும். ஒவ்வொன்றும் உம்முடைய அன்பிலே உம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதில் எங்களுக்கு வேதனை இல்லாத அன்பு, வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட கிருபைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பாக்கியங்கள் உண்டாகட்டும், நன்மைகள் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத பரிசுத்த நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் பெருகுவதாக. ஆமென். நாம கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாம கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷமா இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். மீண்டும் ஒரு புதிய ஒரு நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி